உலகின் ஒளி நானே, என்னை பின் செல்பவர் இருளில் நடவார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற வாக்குறுதியை தருகிறது முதல் வாசகம். கடவுளிடத்தில் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் நாம் எதை கேட்கிறோம், எந்த மனநிலையில் கேட்கிறோம் என்பது மிக மிக அவசியம். நாம் கேட்பதில் சுயநலம் இருக்கிறதா? நாம் கேட்பது பிறருக்கு தீமை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறதா? நாம் கேட்கின்ற ஒன்று அல்லது நமக்கே அல்லது நம்முடைய குடும்பத்திற்கே எதிரானதாக மாறிவிடுகிறதாக இருக்கிறதா? இவை எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்தவராக இறைவன் இருக்கிறார். எனவே இறைவனுக்கு தெரியும் எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும், யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை இறைவன் சரியாக உணர்ந்திருக்கிறார். கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்கிறோம். எப்பொழுது பெற்றுக்கொள்வோம் என்றால், எப்பொழுது நாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறோமோ அப்பொழுதுதான் பெற்றுக்கொள்வோம். கடவுளுடைய கட்டளைகள் எது? எது கடவுளுடைய கட்டளைகள்? இறைவார்த்தை சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நம் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழ்கிறோம் என்றால், என் அன்பிற்குரியவர்களே, நாம் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். கடவுள் நாம் கேட்பதையெல்லாம் தருகிறவராக இருக்கிறார். இதை அற்புதமாக இறைவார்த்தை சொல்லுகிறது. நாம் எப்பொழுது ஒருவர் மற்றவரை அன்பு செய்கிறோமோ அப்பொழுது கடவுளோடு நாம் இணைந்திருக்கிறோம், கடவுளுடைய அன்பில் இணைந்திருக்கிறோம். அதன் வழியாய் தூய ஆவியானவர் நமக்குள் இருந்து செயலாற்றுவதை முதல் வாசகம் சான்று பகர்கிறது. எந்த மனிதர் ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்து வாழ்கிறாரோ அந்த மனிதர் உலக போக்கிலான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தரமாட்டார். எந்த மனிதர் கடவுளோடு இணைந்திருக்கிறாரோ அவர் இருளின் பாதையில் பயணிக்க மாட்டார். இருளின் பாதை என்பது தீமையின் பாதை, போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிற நிலை, தன்னுடைய வாழ்க்கையை ஏதோ ஒன்றின் மீது அடிமைத்தனத்தினால் வைத்து அந்த வாழ்க்கை பயணத்தை செலுத்துகின்ற நிலை, இந்த உலகப்போக்கிலான சுய இன்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற உலகப்போக்கிலான வாழ்க்கை, இது இருள் நிறைந்த வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறது. இருள் நிறைந்த பாதையில் நாம் பயணிக்கும் போது இறைவனுடைய அன்பில் நாம் இணைந்திருப்பதில்லை, இறைவனோடு நாம் இணைந்து வாழ்வதில்லை. நம் வாழ்க்கை இருட்டடிந்து போகிறது. ஒளியாம் கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டு வாழ இறைவன் இந்த நாளில் நமக்கு அழைப்பு தருகிறார். அதனைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில், காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள், சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது என்கிற இறைவார்த்தை பகுதி நமக்கு தரப்படுகிறது. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். 2 நாடுகளுடைய பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது நற்செய்தியில். செபுலோன் நாடே, நப்தலி நாடே. செபுலோன், இந்த நெப்தலி என்கிற இந்த நாடுகள் அசீரியர்களால் அடிமை நிலையில் இருந்த நாடுகள். அசீரியருடைய ஆதிக்கத்தின் கீழ் அடிமைக்குள்ளாகி துன்பத்தினால், துயரத்தினால், வேதனையினால் அந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட ஒரு நிலை, துன்பமான நிலை, இக்கட்டான சூழ்நிலை இருளில் இருப்பதற்கு சமமாயிருக்கிறது. எனவே தன்னுடைய இறையாட்சி பணியை, விண்ணரசு பணியை தொடங்குகிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அடிமை நிலையில் இருக்கின்ற செபலோன்
நப்தலி போன்ற பகுதிகளில் ஆண்டவருடைய வார்த்தைகளானது அறிவிக்கப்படுகிறது. இறை ஆட்சியானது எடுத்துரைக்கப்படுகிறது. விண்ணரசு பணியை ஆண்டவர் அந்த நாட்டு மக்களிடையே தொடங்குகிறார். அதன் வழியாய் அவர்கள் இருளிலிருந்து விடுதலை பெற்று வர வேண்டும், துன்ப நிலையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், தீமையான பாதையிலிருந்து அவர்கள் விலகி வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அதற்காக அவர் முதலாக பயன்படுத்துகிற வார்த்தை மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாற நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். மனமாற்றத்தினுடைய சாட்சிகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த விண்ணரசை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கிற போது யார் யாருக்கெல்லாம் அந்த நற்செய்தி போய் சேருகிறது என்றால், எந்த மக்கள் இருளில் இருந்தார்களோ, துன்பத்தில் இருந்தார்களோ, கஷ்டத்தில் வேதனையில் இருந்தார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை ஏற்றம் பெறுகிறது. எப்படி பாருங்க, நோய் நொடிகள் அனைத்தையும் அவர் குணமாக்கினார். குறிப்பாக பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரிடையே அவர் இறைவார்த்தை பணியை ஆரம்பித்து அந்த இறை வாக்குகளின் வழியாக அவர்கள் மனம் மாறவும், உடல் உள்ள சுகம் பெறவும், நலம் பெறவும், புது வாழ்வு அடையவும் ஆண்டவர் அவர்களுக்கு அழைப்பை தருகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருக்கிறது? இருள் நிறைந்த வாழ்க்கையில் இருக்கிறோமா? நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறோமா? கஷ்டமான துன்பமான நிலையில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அழைப்பாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இயேசு துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார், துயரங்களிலிருந்து நம்மை மீண்டு வர அழைப்பு தருகிறார். எப்படி? ஒளியாம் கிறிஸ்துவை நோக்கி நாம் நகர்கிற போது. ஒளியாம் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகிறவர்கள் மனமாற்றத்தினுடைய சாட்சிகளாக இருக்கிறார்கள். மனமாற்றத்தின் சாட்சிகளாக இருக்கிறார்கள். அதனால்தான் யோவான் நற்செய்தியாளர் கிறிஸ்துவை ஒளியாக காண்பிப்பதை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை, இயேசுவை உலகின் ஒளியாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். அதனையே யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை, உலகின் ஒளி நானே என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சான்று பகர்கிறார். இதன் வழியாய் எல்லாவிதமான அடிமை நிலையிலிருந்து, துன்பங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார், ஒளியின் பாதைக்கு நம்மை அழைத்து வருகிறார் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. கடும் புயலில் கப்பல் ஒன்று தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் அந்த பாய்மரமானது, அந்த பாய்மர கயிறானது அருந்து போயிருந்தது. எனவே அந்த கப்பலின் தலைவன் கேப்டன் சொல்றாரு, ஒரு பணியாளரிடத்தில் நீ மேலே ஏறி சென்று அந்த பாய்மர கப்பலினுடைய உச்சிக்கு சென்று அந்த கம்பத்தில் அருந்து போயிருக்கிற கயிறை நீ கட்ட வேண்டும். சரி என்று தலைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இவன் மேலே ஏறுகிறான். அந்த கம்பத்தில் ஏற ஏற அந்த உயரத்தில் அவன் செல்ல செல்ல அவன் கீழே பார்க்கிறான் கடலின் கொந்தளிப்பு. கடலின் கொந்தளிப்பை அவன் பார்க்கிற போது அவன் பயந்து விடுகிறான். அவன் அச்சத்தினால் நடுங்குகிறான். அப்பொழுது அவனுக்கு மீண்டுமாய் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது, கீழே பார்க்காதே, கீழே பார்க்காதே, உன்னுடைய பார்வை, உன்னுடைய நோக்கம் எல்லாம் அந்த கயிறை கட்டுவதில் இருக்கட்டும், மேலே உயரை பார் என்று சொல்லி அந்த கேப்டன் அவருக்கு கட்டளை பிறப்பிக்க, அதன் பிறகு அவன் மேலே ஏறி சென்று அந்த கயிறினை கட்டுவதில் தன்னுடைய முழு ஈடுபாட்டை செலுத்தினான். கயிறு கட்டி முடித்த பிறகு அவ்வளவு நேரம் அலகழிக்கப்பட்ட அந்த கப்பலானது மீண்டும் சரிவரச் செல்ல ஆரம்பித்ததாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட தருணங்கள் ஏற்படும். அந்த தருணங்கள் இருளின் பாதைக்கு நம்மை அழைத்து சென்றுவிடும். எனவே ஒளியாம் கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்வோம். ஒளியின் பாதை மீட்பின் பாதை என்பதை உணர்வோம். கிறிஸ்து நம்மை இன்றைய நாளில் ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.